ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா எங்கே போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டன்கிற ஒரு மூத்த அணுக்க தொண்டரும் போவார். ஒரு சமயம் ஏதோ காரணத்தினால வெளியில் போயிருந்த ஸ்ரீகண்டன் மடத்துக்கு வர்றதுக்குள்ள பெரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டார். பெரியவா கூட போக முடியாமல் போச்சே, பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாளே, எப்பவும் கூட போகிறேனா இப்போ போகலையே, என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதாங்கிற மாதிரி மனசுக்கு தோணினதெல்லாம் நினச்சிண்டு மடத்தில் ஒரு அறையில் மாவு அரைச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் மடத்திலேருந்து ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னா பெரியவா அப்படின்னார். மாவு படிஞ்சிருக்கிற கையை அலம்பிக்கலாம்னு போனவர் கூட, அதெல்லாம் பரவாயில்ல, உடனே வான்னு கையை பிடிச்சி அந்த கையை கூட அலம்ப விடாமல் வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டார். அவள் 2 பேரும் அந்த அறையை விட்டு வெளியில் வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த தூண் சரிஞ்சு அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி சாஞ்சுடுத்து. ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆகியிருக்குங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. ஸ்ரீகண்டன் அப்படியே விக்கிச்சு போய் நின்றுட்டார். என்னோட நினைவே இருக்காதான்னு நினச்சேனே, என்னை பற்றி ஞாபகம் வச்சுட்டது மட்டும் இல்லாமல் முக்காலமும் தெரிஞ்சு வச்சுண்டு இப்படி என்னை இவ்வளவு பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றிருக்கேளே பெரியவா. ஏதோ வருத்தத்தில் என்னோட ஞாபகம் உங்களுக்கு இருக்காதான்னு நினச்சிட்டேனே, பெரியவா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அந்த ஞானி முன்னால் படபடக்க போய் அவர் நின்னார். அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் பண்ணினார் பரமாச்சாரியார். அவர் வாழற காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவருக்கு தொண்டு செஞ்சவா எல்லாரும் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். அவரை பக்தியோடு நினச்சி உருக நாம் எவ்வளவு கொடுத்து வச்சுருக்கணும். மகா பெரியவா சத்திய வாக்கு. இல்லற தர்மத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கணும். ஒரு புத்திரன் பிறந்தா அவன் தன்னோட தந்தைக்கு செய்கிற கைங்கரியங்கள் மூலம் தந்தைக்கு நல்ல கதியை கொடுக்குறான். ஆண் குழந்தையை பெற்ற தந்தைக்கு புத்துங்கிற நரகம் கிடைக்காம பிள்ளை பண்ணிடுறான். இது சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ பொண்ணை பெற்றவாளுக்கு தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்ம நச்சலோத்தாரணத்வாரா நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத விஷ்ணுலோக வாப்யர்த்தம் கன்னிகாதானாகிய மகாதானம் கர்த்தும் யோக்கியதா சித்திம் அனுகிரகான அப்படின்னு கன்னிகாதானத்தும் போது சங்கல்பம் பண்ணுவா. தசானாம் பூர்வேஷாம் அப்படின்னா எனக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறைகள். தசானாம் பரேஷாம்னா எனக்கு பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறைகள். ஆத்ம நச்ச அப்படின்னா என்னோட சேர்த்து 21 தலைமுறைகளுக்கான என்னோட குலம் உதாரணம் பெறறதுக்கு, நிலைச்ச விஷ்ணு லோகத்தை நான் அடையிறதுக்கு இந்த மாபெரும் தானமாகிய கன்னிகாதானம் உதவி செய்யுது. ஒரு நல்ல பொண்ணை பெத்தெடுத்து அவளை தன்னோட குலத்துக்கு இல்லாமல் வேறு ஒரு குலத்துக்கு திருமணம் செய்விச்சு அந்த குலத்தோட சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு உதவுகின்றார்னா இந்த தானம் எவ்வளோ பெரிய தானங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆண் குழந்தையை பெற்ற தந்தைக்கு புத்துங்கிற நரகம் கிடைக்காமல் பிள்ளை செஞ்சுடுறான்னா, பெண்ணை பெற்ற தந்தைக்கு தனக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறைகள், பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறைகள், தன்னோட சேர்த்து 21 தலைமுறைகள் நிலைச்ச விஷ்ணு லோகத்தை அடையிறதுக்கு மாபெரும் தானமாகிய கன்னிகாதானம் உதவி செய்கிறது. தெய்வத்தின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை, அந்த தெய்வமே நேரில் வந்தால் பெண் குழந்தை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.